உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் மகளிருக்கும் உரிமை வேண்டும் என்ற எண்ணம் பரவலானது. மகளிருக்கே முதலில் அதை பற்றி ஒரு தீவிரமாக தோன்ற ஆரம்பித்தது. அதற்கு பிறகு 1911 பல நாடுகள் அந்த சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாட ஆரம்பித்தன. இன்னும் சொல்ல போனா ரொம்ப சரியாக 1917 ரஷ்யாவில் இதே போல ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதற்கும் பிறகு பார்த்தீர்கள் என்றால் 1975 ஐநா சபை இந்த சர்வதேச மகளிர் தினத்தை அங்கீகரித்து பிரகடனப்படுத்தியது. அதற்கு பிறகுதான் இன்றைய வீரியத்தோடு, முழு வீரியத்தோடு இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. எதுக்கு மகளிர் தினம் கொண்டாடணும்? நான் முதலியே சொன்ன மாதிரி ஒரு ஓட்டுரிமை கூட பெண்களுக்கு அமெரிக்கா போன்ற, ஐரோப்பா போன்ற ஒரு முன்னேறிய நாடுகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் 1920, 30, 50 வரைக்கும் கூட சரியா இல்லாம இருந்தது. நம்ம நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க பெண்கள் ஒரு கீழானவர்களாக பார்க்கப்பட்டார்கள். இன்னைக்கும் அது முழுமையா ஒரு சரியா இல்லை. இன்றும் ஏன் ஒரு திரைப்படத்துறையெல்லாம் அப்படி ஜிகநாத் துறை அப்படி ஜொலிக்கக்கூடிய துறை, அங்க கூட நயன்தாரா மாதிரியான ஒரு பெரிய நடிகைகளுக்கு கூட 10 கோடி ரூபாய் சம்பளம்னா அது பெருசு. அதே அவருடன் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகனுக்கு 200, 250 சர்வ சாதாரணமாக கொடுக்குறாங்க. கேட்டால் அவங்க எடுத்தா பிசினஸ்மாங்க. ஆனால் இவர்களுக்கும் அந்த ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. இவங்கனாலையும் தனியாக ஆடியன்ஸை நம்ம கேப்சர் பண்ண முடியுங்கிறது. நான் சொல்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எத்தனை கார்பரேட் கம்பெனியில மகளிர் ஒரு சிஇஓ லெவல்ல இருக்காங்க? ரொம்ப குறைவு. இப்ப வந்திருக்கோம். அதுக்கும் மேல அரசியல்ல பெண்களுக்கு அதிகாரம் என்று பரவலாக்கப்படுகிறதோ ஒரு 33% இன்னும் போராடிட்டு இருக்கோம். மசோதா நிறைவேறிய பிறகும் கூட 33% 2029 தான் அது நடைமுறைக்கு வரும் என்று ஒரு நிலை இப்போ இருக்கு. அப்பவும் பண்ணுவாங்களா இல்லை மறுபடியும் ஏதாவது தள்ளி போட முயற்சி பண்ணுவாங்களா நமக்கு தெரியல. இருந்தாலும் ஓரளவுக்கு வந்திருக்கிறோம். இன்று எல்லா பெண்களும் படிக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லாரும் படிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தமிழ்நாட்டில் இது புதுசு இல்லை. பெண்களுடைய நிலை சங்க காலத்துல, நான் சொல்றது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5,000 அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுடைய நிலை ரொம்ப உயர்வா இருந்தது. இன்னைக்கு இருக்க மாதிரி இல்லை. அன்றெல்லாம் 47 பெண்பாற் புலவர்கள் இருந்தாங்க, எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள் இருந்தாங்க. அதே கிரேக்கத்துல கூட, உலக மொழிகளுடைய தாயின்னு சொல்லக்கூடிய கிரேக்க மொழியில் கூட 7 பேர் தான் இருந்தாங்களாம். நம்ம தமிழ்ல 47 பேர் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கங்க. ராமன் தனது மனைவியை சந்தேகித்து அவளுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்கு தீயில் இறங்க சொன்னான். தீயில் இறங்கி தான் பத்னி என்பதை நிரூபித்த பிறகும் யாரோ ஊரார் சொன்னாங்கிறதுக்காக கர்ப்பிணியான தன் மனைவியை காட்டுக்கு அனுப்பிச்சான். காட்டுக்கு அந்த பொண்ணு போய் தான் பத்னிங்கிற தீயில குளிச்சு வெளியில வந்து காட்டுக்கும் போய் 2 மகன்களை பெற்றெடுத்து அவங்கள வளர்த்து அவர்கள் ஊர் திரும்பிய பின் அவள் மடிந்து போனாள். அவள் சீதா தேவியின் கதை. இது ராமாயணம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வடமொழி இலக்கியம் நளாயினியோட கதை. அதுல இன்னும் கொடுமை. ஒரு வயது முதிர்ந்த கணவன், அழகிய இளம்பெண், அவள் கல்யாணம் பண்ணிக்கிறா. கொஞ்சம் கூட மன வருத்தப்படாம, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அவ்வளவு தூரம் அவளுக்கு பணிவிடைகள் பண்றா. அதற்கும் அவனுடைய அக்குறும்புகள் அதிகம். அந்த கணவனுடைய தொழுநோய் வந்துடுது. தொழுநோய் வந்ததற்கு பிறகும் அவள் அப்படி ஒரு சேவையைத்தான் அவளுக்கு செய்கிறாள். அதெல்லாம் கொடுத்த தொந்தரவுகள் போதாதுன்னு அந்த கணவன் ஒரு தாசி மேல, விலைமாதுன் மேல ஆசைப்பட்டு அவ தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கும் ஒத்துக்கொண்டு கூடையில் சுமந்தாள், தோளில் வைத்துக்கொண்டு அவள் தாசி வீட்டுக்கு சென்றாள். அந்த தாசிக்கு கூலியாக அவள் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்தாள்னு படிச்சோம். இது நளாயினோட கதை. இது சரியா? இது அதாவது இதையெல்லாம் ஒரு கதைன்னு படிச்சா கூட, இலக்கியம்னு படிச்சா கூட மனது எனக்குலாம் ரொம்ப கோபம் வரும். பெண்களே என்ன செஞ்சாலும் சரி, கணவன் அவனை நீங்க அப்படியே அவனை வணங்கி அவனை தெய்வமா நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அந்த இலக்கியங்கள் சொல்லுது. அதே தமிழ் இலக்கியங்கள் எப்படி? கணவன் அநியாயமாக கொலை குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். உன்னையே கண்ணகி மதுரையை எரிச்சா. அவளுடைய உள்ளத்து எரிச்சல், அவளுடைய உள்ளத்து கோபம் அந்த நகரை அழித்தது. கெக்களித்து சிரிக்கிறாள். வெளியில பார்த்து இன்னும் இருக்கா இல்லை இன்னும் எல்லாமே எரிஞ்சு போச்சான்னு பார்க்குறான். அதை நியாயம் கேட்டு அரசன்னு பார்க்கல. அவளுடைய கோப கணல் அந்த ஊரை எரிச்சது. நியாயம் கேட்டா. அடுத்து பாருங்க மணிமேகலையில் அழகிய இளம்பெண், வேறழகி மணிமேகலை.
அவள் மேல் மையல் கொள்கிறான், காதல் கொள்கிறான் ஒரு இளவரசன். தன்னுடைய காதலை சொல்கிறான். காதலை சொன்ன உடனே அதை அப்படியே வலக்கையில வாங்கி இடக்கையில விடுற மாதிரி அப்படியே விட்டுட்டு அவ பாட்டுக்கு நடந்து போறா, சலனமே இல்லாம. ஒரு இளவரசன் வந்து மாதவியின் மகள் அவள் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ளவர் வந்து நம்ம சொல்றாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம அவ பாட்டுக்கு போறா. அது மணிமேகலை. இன்னொரு காப்பியம் இருக்கிறது குண்டலகேசி என்று. அந்த குண்டலகேசியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவியை கொலை செய்வதற்காக மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான். மலை உச்சிக்கு போற வரைக்கும் அவளுக்கு தெரியாது கணவன் தன்னை கொலை பண்ணத்தான் கூட்டிட்டு வந்திருக்கான். உச்சிக்கு போனதற்கு பிறகு அவள் அறிந்து கொள்கிறாள். அப்போ அவ என்ன பண்றா, ஐயோ கணவன் ஆயிற்றே, கல்லானாலும் கணவன் ஆயிற்றேன்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கும்பிடல. கேட்குறா, ஆனா நான் எனக்கு இறப்பதை பற்றி கவலை இல்லை, உங்களை 3 முறை வலம் வந்து காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் நீங்க இப்போ உங்ககிட்ட பெற்றுக்கொண்டேன் என்றால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், அதுக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்குறான். அதற்கு என்ன, ஆண் ஆதிக்காத ஆண் அகம்பாவ மனசு இல்லையா, அதற்கு என்ன அப்படின்னு சொல்லி கணவன் சொல்றான். உடனே 2 முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றில் எந்த மலை உச்சியிலிருந்து தன்னை தள்ளி கொலை பண்ணணும்னு நினைச்சானோ அந்த மலை உச்சியிலிருந்து அந்த பெண் கணவனை தள்ளி கொலை பண்றா. இது தப்பா? இது வந்து அநீதியை, அறம் தவறியவர்களை, அக்கிரமக்காரர்களை பெண்ணாக அவன் கணவனாகவே இருந்தாலும், அரசனாகவே இருந்தாலும், ஆண்டவனாகவே இருந்தாலும் தட்டி கேட்பது, போர்க்குணத்தோடு அவர்களை நியாயம் கேட்பது தமிழ் பெண்களின் ஒரு குணமாக இருந்தது. அது நமது எல்லா பெண்களுக்குமே அந்த உரிமை. அதற்காக ஆண்களை புறக்கணிச்சுட்டு ஆண்கள் இல்லாத வாழ்க்கை, ஆண்கள் என்ன செஞ்சாலும் அது தவறுன்னு சொல்றது, அது மாதிரியான ஒரு போக்கை நம்ம ஆதரிக்கலை. ஆண்கள் சேர்ந்தது தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இருவரும் இணைந்தது தான் வாழ்க்கை. 2 பேரும் ஒருவருக்கொருவர் உரிய மரியாதையை கொடுத்து உரிய ஒரு ஒத்துசைவோடு வாழ்ந்தா தான் அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எல்லாரும் வாழணும். அது முடியல, மிகவும் மோசமான அநியாயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ அதை தட்டி கேட்கறதும் தப்பு இல்லை. இது வந்து நம்ம இலக்கியங்களே சொல்லியிருக்கு. இவ்வளவு தூரம் பெண்களுக்கு அந்த காலத்துல அவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழடி மாதிரியான ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி இடத்துல எல்லாம் கிடைச்ச தங்க காசுகள், தங்க குண்டுகள், பானை ஓடுகள், அதுல எல்லாம் பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கான். அப்போ பாருங்க பெண்களுக்கு எவ்வளவு பெரிய நிலை நமது நாகரிகத்தில் இருந்தது. இதெல்லாம் நடந்தது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது எவ்வளவு கஷ்டம். இந்த நியூயார்க் நகர போராட்டம் எல்லாம் கூட அப்படித்தான். இன்னைக்கு மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கா, சமூக ஊடகங்கள் இருக்கா, தொலைபேசியே அப்பதான் கண்டுபிடிச்சிருந்தாங்க 1876. அதுக்கு அப்பதான் எல்லாம் ஒவ்வொரு வசதியா வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதும் அவ்வளவு கஷ்டம். அதையெல்லாம் மீறித்தான் அத்துணை பேர், ஆயிரக்கணக்கான பேர் குழுமுகிறார்கள். இவ்வளவு அவர்கள் எழுதி பழங்காலத்தில் சங்க காலத்தில் எழுதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்த அந்த ஏட்டுச்சுவடிகள்ல இருந்தது, வாய் வழி செய்தி செவி வழியாக வந்ததெல்லாம் தான் இப்ப நமக்கு கிடைச்சு நாம் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது. நாம் நம்மளுடைய விழுமியங்களோடு, தமிழ் பெண்களின் உண்மையான விழுமியங்களோடு அந்த அறத்தை காக்கவும், எல்லா அதிகார பகிர்வுக்கு இன்னும் நம்ம பண்ணணும். இந்த வருஷம் பண்ணுவோம், எல்லாரும் வந்து போராடணும். நான் கேட்குறேன், அந்த போராட்டம் என்பது இந்த வருஷத்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கோட்பாடு கொடுப்பாங்க சர்வதேச மகளிர் தினத்துல. இந்த வருஷத்து கோட்பாடு ஆக்சிலரேட் ஆக்ஷன், செயலை துரிதப்படுத்து. எந்த செயலை துரிதப்படுத்துறது? நமக்கான உரிமைகளை இன்னும் வேகமாக நாம் பெற வேண்டும். அதற்கு எல்லோரும் கூடி நல்ல பெண்கள் நல்ல வழியில், இதுல பாத்தீங்கன்னா தவறான வழியில் இருக்கிறவங்க எல்லாம் சுலபமாக ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். தப்பான பெண்களோ இல்ல ஆண்களோ யாராக இருக்கட்டும், தவறு செய்வர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் அளவுக்கு நல்லவர்கள் ஒன்று சேர்றதில்லை. அது ஒரு பெரிய வருத்தம். சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தீமைன்னு சொல்லுவேன், நல்லவர்கள் அமைதியாக இருப்பது. அப்படி இல்லாமல் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஆண்களோட உதவியோட நல்ல பெண்களை துணை பேரும் ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்து இது நமக்கான உரிமைகளை, ஒரு பொருளாதார சுதந்திரம் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பத்தாது, போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் அரசியல் அதிகாரம் வேண்டும். அப்பதான் நமக்கான உரிமை, நம்மளோட சட்டங்களை ஏற்ற முடியும். இது ஒவ்வொன்றையும் எதுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு, பெரிய ஒரு நோக்கமில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது போது, பணம் சம்பாதிப்பை தவிர வேற நோக்கமே இல்லாம இருக்கு. அதை புறந்தள்ளி பிறருக்கான ஒரு வாழ்க்கையாக நாம்
நம்ம நம்ம பெண்ணினத்தை நாம் முன்னாடி கொண்டு வரோம், அவங்கள அடுத்து வரக்கூடிய நமது சந்ததியை நாம் மேலே கொண்டு வருகிறோம், அவர்கள் கைதூக்கி விடுவதற்கான அந்த நமக்கு முன்னாடி செஞ்சாங்கல்ல, நம்மளும் செய்யணும்ல, அதற்கான அந்த ஒரு உறுதிமொழியை, அந்த செயலை துரிதப்படுத்தும் அந்த உறுதிமொழியை நாம் ஏற்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.